பல நூறு தெய்வங்களை கொண்டுள்ள நம் கலாச்சாரத்தை பின்பற்றும் ஒரு 10 பேரிடம் உங்களுக்கு மிகவும் பிடித்த கடவுள் யார் என்று கேட்டால் அதில் 5 பேராவது தனக்கு முருகன்தான் பிடிக்கும் என்று கூறுவார்கள். காரணம், அவர் கேட்டதையெல்லாம் கொடுப்பதால் மட்டுமல்ல, முருகப்பெருமானிடம் நம் வேதனைகளை கூறும்போது ஏதோ வீட்டில் உள்ளவரிடம் கூறிய ஒரு மன நிறைவு பலருக்கும் ஏற்படுவதால் தான். காண்பவர் யாவரையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் கொண்ட முருகன் திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், பதவி உயர்வு, செல்வ வளம் என மக்களின் வாழ்வியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொடுக்கும் அற்புத கடவுளாக பார்க்கப்படுகிறார். முருகன் கோவில் என்றாலே முதலில் அனைவரின் நினைவுக்கும் வருவது 6 படை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி மற்றும் பழமுதிர்ச்சோலை. இதில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தின் கோவில் அமைப்பு, கருவறையில் முருகன் இருக்கும் அமைப்பு, விக்கிரகங்களின் அமைப்பு என அனைத்துமே வித்தியாசமானவை, தனித்துவமிக்கவை. வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த கோவிலை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டு பின்னர் அங்கு சென்று வழிபடும் போது அவர்கள் எதிர்பார்த்த அந்த திருப்பம் நிச்சயம் அவர்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். முதலில் திருப்பரங்குன்றம் எப்படி உருவானது என்பதை பார்க்கலாம். புராண கதைகளை படிக்கும்போது பிரம்மஹத்தி தோஷம் என்ற வார்த்தையை பலமுறை கடந்து வந்திருப்போம். ஒரு வதம் நிகழும்போது அந்த வதத்தை செய்தவரை அந்த தோஷம் பற்றி கொள்ளும். இதன் காரணமாக அவர் இந்த பிறவியில் என்ன உழைத்தாலும் அதற்குரிய பலன் கிடைக்காமல் தோல்விகளை மட்டுமே சந்தித்து வாழ்வார். இதனால் பிரம்மஹத்தி தோஷத்தை பெற்றவர் அதற்கு பிராயச்சித்தமாக சில விஷயங்களை செய்து அதில் இருந்து விடுபடுவார். மகிஷாசுரன் என்ற அரக்கனை துர்க்கை வடிவம் எடுத்து அன்னை பார்வதி வதம் செய்ததை நாம் அறிந்ததே. கொல்லப்பட்டவர் அரக்கன் என்றாலும் கொன்றவர் தெய்வம் என்றாலும் கூட இந்த தோஷம் அவர்களை பிடித்துக் கொள்ளும். இதனை அறிந்த துர்க்கை இதில் இருந்து விடுபட சிவபெருமானிடம் ஆலோசனை கேட்டார். அதற்கு சிவபெருமான் தான் லிங்க வடிவத்தில் மலையாக அமர்ந்திருக்கும் திருப்பரங்குன்றத்துக்கு சென்று தவம் இயற்றுமாறும், தவத்தின் பயனால் வதத்தின் கர்மவினை அகழும்போது தான் காட்சி கொடுப்பதாக கூற, அன்னை துர்க்கை தற்போதைய திருப்பரங்குன்றம் மலைப்பகுதிக்கு வந்து கிரிவலம் மேற்கொண்டு அடிவாரத்தில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தவத்தில் மூழ்கினார். சிவபெருமான் கூறியது போலவே தவத்தின் பயனால் அன்னையின் கர்ம வினைகள் கரைந்ததும் அவருக்கு காட்சி கொடுக்க துர்க்கையின் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. துர்க்கையம்மன் பிரதிஷ்டை செய்த லிங்கத்தை திருப்பரங்குன்றம் கருவறையில் இன்றைக்கும் நாம் தரிசிக்கலாம். இதற்கு தேவிலிங்கம் என்று பெயர். மேலும் துர்க்கை அம்மனுக்கு சிவன் விமோசனம் தந்தபோது சோமஸ்கந்தராக காட்சி தந்தாராம். அதாவது சிவன் பார்வதி இருவருக்கும் இடையில் முருகன் அமர்ந்திருக்கும் கோலம். அதன் அடிப்படையில் இங்கே கருவறையில் சிவலிங்கத்திற்கு பின்புறம் சிவன், பார்வதி மற்றும் முருகனுடன் சோமஸ்கந்தராகவே காட்சியளிக்கிறார். ஒரு வதம் செய்தால் மட்டும்தான் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும் என்று சாஸ்திரம் கூறவில்லை. பாவங்கள் எதை செய்திருந்தாலும் அவர்களும் பிரம்மஹத்தி தோஷத்துக்கு ஆளானவர்கள்தான். பொதுவாக நமக்கு தோஷம் உள்ளது என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று பார்க்கலாம். ஒருவருக்கு தோஷம் இருந்தால் அந்த நபர் தனது பிறவியில் என்ன உழைத்தாலும் அதற்குரிய பலன் கிடைக்காமல் வறுமையும் தோல்விகளையுமே சந்தித்து வாழ்வார். வேலை கிடைக்காது, வேலை கிடைத்தாலும் உரிய கூலி கிடைக்காது, கூலி கிடைத்தாலும் முறையான அங்கீகாரம் கிடைக்காது. இந்த நிலை ஓராண்டு 2 ஆண்டுகள் அல்ல, பல ஆண்டுகள் நீடிக்கும். தொழிலில் உரிய அங்கீகாரம் கிடைக்காது. சமூகத்தில் திறமை இருந்தும் நல்ல நிலையை அடைய முடியாமல் தடுமாறிய வண்ணம் இருப்பார்கள். ஏன், சில வேளைகளில் அவர்களது குடும்பத்திலே கூட அவர்களுக்கு மரியாதை இருக்காது. இப்படிப்பட்ட விஷயங்களால் சூழ்ந்துள்ள பக்தர்கள் திருப்பரங்குன்றம் வந்து ஆதிச்சொக்கநாதரை தரிசித்து பின்னர் திருப்பரங்குன்றம் கோவிலின் கருவறையில் அருள்பாலிக்கும் துர்க்கையை மனதார பிரார்த்திப்பது நிச்சயம் தோஷம் நீங்கப் பெறுவர் என்பது ஜோதிட வல்லுநர்களின் கருத்து. காரணம், துர்க்கை அம்மனே அந்த தோஷத்தில் இருந்து மீண்ட தலம். எனவே தோஷத்தோடு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நிச்சயம் அன்னை அருள் புரிவார் என்பது ஐதீகம். இனி இப்படி ஒரு சிவதலமாக விளங்கிய இந்த பரங்குன்றம் எப்படி முருகன் 6 படை வீடுகளில் ஒன்றானது என்ற வரலாற்றை பார்க்கலாம். அன்னை பார்வதிக்கு சிவபெருமான் பிரணவ மந்திரத்தை உபதேசித்துக் கொண்டிருந்த போது அன்னையின் மடியில் அமர்ந்து முருகனும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு குருவிடம் இருந்து சரியான முறையில் மந்திர உபதேசம் பெறாமல் இப்படி தனது தந்தை தன் தாய்க்கு கூறிய மந்திரத்தை கேட்டதால் அது தவறு என்று உணர்ந்து முருகன் சிவனிடம் வழி கேட்க, துர்க்கை தவமிருந்து சாப விமோசனம் பெற்ற இடமான திருப்பரங்குன்றத்துக்கு சென்று தவம் இருக்கும்படியும் ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் காட்சி கொடுப்பதாக கூற முருகனும் கையிலையில் இருந்து புறப்பட்டு திருப்பரங்குன்றத்தை அடைந்தார்.
இங்கே ஒரு குறிப்பிட்ட காலம் அவர் தவத்தில் இருந்தபோது ஒரு தைப்பூச தினத்தன்று சிவபெருமான் பார்வதி அன்னையுடன் முருகனுக்கு காட்சி கொடுத்தார். முருகப்பெருமானுக்கு சிவன் தைப்பூசத்தன்று காட்சி கொடுத்ததால் இன்றைக்கும் திருப்பரங்குன்றத்தில் தைப்பூசம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. முருகனுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியர் கோயிலுக்கு எதிரே ஆதி சொக்கநாதராக அமர்ந்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் செல்பவர்கள் முதலில் ஆதி சொக்கநாதரை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். இது நடந்தது முருகன் சிறுவனாக இருந்த சமயத்தில். முருகன் குமரனாக வளர்ந்து சூரபத்மனை திருச்செந்தூரில் சம்ஹாரம் செய்வதற்கு முன்னர் தன் படைகளோடு தங்கிய இடமும் இதே திருப்பரங்குன்றம்தான். பின்னர் சூரனை திருச்செந்தூரில் வதம் செய்து தெய்வானையை திருமணம் முடித்ததும் இந்த திருப்பரங்குன்றத்தில்தான். தமிழ் மாதங்களில் 12வது மாதம் பங்குனி, நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரம் உத்திரம். இவை இரண்டும் இணையும் திருநாளே பங்குனி உத்திரம். உத்திர நட்சத்திரத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவது நம் கலாச்சாரத்தில் கடைபிடிக்கப்படும் ஒரு வழக்கம். பல தெய்வ திருமணங்கள் கூட பங்குனி உத்திரத்தில் நடைபெற்றதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் முருகன் தெய்வானையை மணந்து கொண்டதும் இதே பங்குனி உத்திரத்தில்தான். அவர்களின் திருமணம் நடந்தது இங்கே திருப்பரங்குன்றத்தில்தான். மேலும் இங்கு நடைபெறும் பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவத்திற்கு சுந்தரேஸ்வரரும் மதுரை மீனாட்சி அம்மையும் எழுந்தருள்வது வழக்கம். இதன் காரணமாக பங்குனி உத்திரம் வேலனின் சிறப்பான நாளாக கருதப்பட்டு முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் ஆலயங்கள் தோறும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதன் காரணமாகவே திருப்பரங்குன்றம் திருமணத் தடை நீக்கும் தலமாக விளங்குகிறது. செவ்வாய் தோஷம் திருமணத் தடைகள் நீங்கிட அவசியம் வழிபட வேண்டிய தலம் திருப்பரங்குன்றம். வெகு காலம் கல்யாணம் தடைபடுவதால் கலங்கி நிற்கும் அன்பர்கள் திருப்பரங்குன்றம் முருகனை செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரையில் சென்று வழிபட வேண்டும். வீட்டிலும் செவ்வாய்க்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வைத்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை தியானித்து வணங்கலாம். சிலர் வேண்டுதலின் நிமித்தம் கல்யாணம் நிச்சயமானதும் அதை திருப்பரங்குன்றத்திலேயே நடத்துவதும் வழக்கம். மட்டுமின்றி தொழில் முன்னேற்றம், பிள்ளைகளின் வாழ்க்கை சிலிக்க பால்குடம் எடுப்பதாகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். பொதுவாக கோவில்களில் சுவாமியைச் சுற்றி பிரகாரங்களும் பரிவார தேவதைகளும் இருக்கும். ஆனால் திருப்பரங்குன்றம் குடவரை கோவில் என்பதாலும் சிவனை மலை வடிவமாக இங்கே அமர்ந்திருப்பதால் இக்கோவிலுக்கு பிரகாரம் கிடையாது. மலையைச் சுற்றி கிரிவலம் மட்டுமே செல்ல முடியும். அதேபோல கருவறைக்கென்று தனி விமானம் கிடையாது. மலையே விமானமாக கருதப்படுகிறது. பொதுவாக சிவாலயங்களில் விநாயகர், முருகன், துர்க்கை, பெருமாள் ஆகியோர் பிரகார தெய்வங்களாகவே வீற்றிருப்பர். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் சத்யகிரீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சிவன், பவளக்கனிவாய் பெருமாள், கற்பக விநாயகர், சுப்பிரமணியர், துர்க்கையம்மன் என பஞ்ச தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஒட்டியே அருள் புரிகின்றனர். இத்தகைய அமைப்பை காண்பது அபூர்வம். இந்த கருவறையில் இருக்கும் விக்கிரகங்கள் கடுகு சர்க்கரை மற்றும் மலைதேசத்து மூலிகைகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் சுவாமியை தவிர மற்ற மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்வதில்லை. முருகப்பெருமானுக்கும் மற்ற விக்கிரகங்களுக்கும் தைலக்காப்பு மட்டுமே சாத்தப்படுகிறது. இஸ்லாமிய மற்றும் போர்ச்சுகீசியர்கள் படையெடுப்பின் போது திருச்செந்தூரும் சுவாமிமலையும் அதிக சேதத்தை சந்தித்தன. ஆனால் திருப்பரங்குன்றம் எந்த தாக்குதலுக்கும் ஆளாகவில்லை. இதை பற்றிய ஒரு செய்தி அந்த கோவில் கல்வெட்டில் உள்ளதாக கூறப்படுகிறது. 1792 இஸ்லாமிய படையெடுப்பின் போது அவர்கள் திருப்பரங்குன்றத்தை முற்றுகையிட்டு சேதப்படுத்த முற்பட்டபோது கோவிலை அவர்களிடம் இருந்து காக்கும் பொருட்டு ஒரு அர்ச்சகர் ஆலய கோபுரத்தின் உச்சிக்கே சென்று அங்கிருந்து குதித்து தம் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இதை அபசகுணமாக கருதிய அந்நிய படை திருப்பரங்குன்றத்தை விட்டு புறப்பட்டது. இதனால் ஆலயம் அதிக சேதத்துக்கு உள்ளாகவில்லை என்று கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கோவிலுக்கென சரவண பொய்கை, லக்ஷ்மி தீர்த்தம், சந்நியாசி கிணறு, காசி சுனை மற்றும் சத்தியகூபம் என 5 தீர்த்தங்கள் உள்ளன. தோல்வியாதி உள்ளவர்கள் லக்ஷ்மி தீர்த்தத்தில் உப்பு மிளகு போட்டு வேண்டிக் கொள்வது அவர்களை வியாதியில் இருந்து மீட்டெடுக்கும் என்பது ஐதீகம். இங்குள்ள தட்சிணாமூர்த்தி இடது கையை தன் காலுக்கு கீழே உள்ள நாகத்தின் தலைமேல் வைத்தபடி இருக்கிறார். ஜாதகத்தில் தோஷம் இருப்பவர்கள், நீண்ட நாட்களாக நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரது சந்நிதி முன்பாக ருத்ராபிஷேகம் செய்து வழிபட்டு அனைத்து தோஷங்களும் நீங்கப் பெறுகின்றனர். பழனி முருகனுக்கு அபிஷேகம்தான் சிறப்பு. ஆனால் திருப்பரங்குன்றம் முருகன் குடவரை கோயிலில் இருப்பதால் அவருக்கு அபிஷேகம் கிடையாது. அவரது வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கிறது. புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையன்று இந்த வேல் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு கொண்டு செல்லப்படும். 6 படை வீடுகளில் வேலுக்கு அபிஷேகம் நடக்கும் கோவில் இது மட்டுமே. சூரனை ஆட்கொண்டு வெற்றி வேலுடன் முருகன் இங்கு வந்து அமர்ந்துள்ளதால் வேலுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதேபோல முருகனை வணங்கி தனக்கு ஏற்பட இருந்த பேராபத்தை நக்கீரர் நீக்கிக் கொண்ட தலம் இது.
சிவபக்தரான நக்கீரர் சிவனை எதிர்த்து வாதம் செய்த பாவம் நீங்க திருப்பரங்குன்றத்தின் உச்சியில் தவம் இருந்தார். அப்போது ஒரு பிரம்மராட்சசு அவரை சிறைபிடித்து ஒரு குகையில் அடைத்தது. அதனிடம் இருந்து தன்னை காப்பாற்றும்படி முருகப்பெருமானை நினைத்து திருமுருகாற்றுப்படை பாடல்களை பாடினார் நக்கீரர். உடனே முருகன் அவருக்கு காட்சி தந்து பிரம்மராட்சசை சம்ஹாரம் செய்து நக்கீரரை மீட்டார். அப்போது நக்கீரர் முருகனிடம் தன் தவம் பாதியில் கலைந்ததால் அந்த பாவத்தை போக்க ஒரு தீர்த்தத்தில் நீராட வேண்டும் என்று கூற, உடனே முருகன் தன் வேலை பாறையில் ஊன்றி ஒரு நீர் ஊற்றை உருவாக்கினார். நக்கீரரும் அதில் நீராடி தன் பாவம் நீங்க பெற்றார். அதுவே மலையின் உச்சியில் இருக்கும் காசி தீர்த்தம். இங்கே நக்கீரருக்கு சந்நிதியும் உள்ளது. நக்கீரர் அடைக்கப்பட்டிருந்த பஞ்சாட்சர குகை சரவண பொய்கைக்கு அருகில் உள்ளது. இந்த காசி தீர்த்தத்தை மச்சமுனி தீர்த்தம் என்று மக்கள் அழைக்கின்றனர். அதேபோல சித்தர் மச்சமுனியும் இந்த மலையின் உச்சியில்தான் ஜீவசமாதி அடைந்துள்ளதாக சில செய்திகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சேர சோழ பாண்டிய மற்றும் நாயக்க மன்னர்கள் இங்குள்ள இறைவனை வழிபட்டு இக்கோவிலுக்கு நிறைய திருப்பணிகளை செய்துள்ளனர். திருப்பரங்குன்றத்தில் வெள்ளை மயில்களை காண முடியும். தேவர்கள் முருகனின் திருத்தலத்தில் உறைய வேண்டி வெள்ளை மயில்களாக மாறி இங்கு உலாவுவதாக ஐதீகம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இங்கு நிறைய வெள்ளை மயில்களை காண முடிந்தது என்று பக்தர்கள் கூறுகின்றனர். முருகனின் முதல் தவம் இயற்றப்பட்ட இடம் திருப்பரங்குன்றம். முருகனுக்கு திருமணம் நடந்ததும் இந்த திருப்பரங்குன்றத்தில்தான். எனவே முருகனின் வாழ்வில் முக்கிய பங்காற்றிய இந்த திருப்பரங்குன்றத்துக்கு சென்று வழிபட்டு வருவது நம் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும். மேலும் திருமண கோலத்தில் முருகன் அருள் புரிவதால் திருமணம் தள்ளி போவது, நல்ல வரன் கிடைக்காமல் இருப்பது, மேலும் செவ்வாய் தோஷத்தில் வருந்திக் கொண்டிருப்பவர்கள் திருப்பரங்குன்றம் முருகனை வழிபட்டால் நிச்சயம் அனைத்து துன்பங்களில் இருந்தும் மீளலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.